ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைனாக இருந்தாக்கா, ஹீரோனிக்கும் சரி ஹீரோனி அவங்க அம்மாவுக்கும் சரி காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்படிப்பட்டவங்களோட கண்ணில் மாட்டிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் செகண்டாக பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு வந்து ஒர்க் முடிச்சு நைட் டைமில் தனியாக வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு டாக்ஸி பார்க்குது. அந்த டாக்ஸி கிட்ட தான் வருது. கடைசியில் பார்த்தாக்கா ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்த அந்த ஃபோனில் இருக்கவங்ககிட்ட ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்தாக்கா அந்த பொண்ணு பேசுகிற நேரத்தில் 4-5 பசங்க வந்து அந்த டாக்ஸியை பிடிச்சிட்டு அவனுங்க போயிடுவானுங்க. இப்போ ஃபோனில் கத்துனது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட உட்காந்து கத்திட்டு இருக்கோம். அவனுங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டு இருப்பானுங்க. சரி, இதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும்னு சொல்லி நட்ராசாமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு வேனை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வேன்லேருந்து காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையனோட குரல் கேட்கும். மிட் நைட் டைமில் இது மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இது மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? முன்னாடி என்ன வருது பின்னாடி என்ன வருதுன்னு தெரியாமல் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடி வந்திருப்போம். இல்லையா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லி வந்திருப்போம். வேன் பக்கத்தில் போய் நின்று ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும். எட்டி பார்த்த வழியாக அவளை உள்ளே எடுத்து சாக அடிச்சிட்டான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்லாம் வந்தாக்கா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டாங்க. ஒரு பையன்லாம் நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா கொலை கொடூரமாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சாக் பீஸும் டேப்பு அது மாதிரிலாம் போடுவாங்கள்ல, கொலை நடந்த இடத்துல அது மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தாக்கா இன்னொரு பையனும் செத்துருப்பான். இதுவும் அந்த சைக்கோ த்ரில்லர் பார்த்ததால தான் போல இருக்கு. அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவனை காமிக்கிறாங்க. அவனை பார்த்தாக்கா அவன் சைக்கோத்தனமாக சிரிக்கிறான். அப்புறமா தான் தெரியுது அந்த கொலை பண்ணதும் இவன் தான், அந்த சைக்கோவும் இவன் தான்ன்றது அப்புறமா தான் காமிக்கிறாங்க. படம் பேரை போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எடுத்ததாக காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தாக்கா எல்லாரும் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஹீரோனையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் கஸ்டமர் சர்வீஸ். அவங்க பார்த்தாக்கா ஏத்தாப்பில் இருக்கவங்க கிட்ட நல்லா ஜாலியாக தான் பேசுகிறாங்க. இப்போ ஏத்தாப்பில் இருக்கவங்களும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கால் ஒரு எண்ட் ஆகிடுது. இப்போ அடுத்த கால் வருது. அதையும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நம்மளுக்கே தோணும்ல, ஒரு விஷயம் நல்லா நடந்தால் 4 விஷயம் 7 நடக்கும்ல. அது மாதிரி தான் இப்போ ஹீரோனிக்கு ஒரு கால் நல்லா வந்துச்சா, இப்போ அடுத்த கால் வந்து 7 தான் வருது. ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பார்த்து அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வச்சு சும்மா இருப்பாங்க. அவங்களும் அசிங்கமாக சைன் லாங்குவேஜில் பேசிட்டு வச்சிடுறாங்க. அங்கேருந்து சின் கட் பண்ணி ஹீரோ காமிச்சாக்கா ஹீரோ வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி கூட. இது மாதிரி வந்து நீ டேட்டிங் போனாக்கா 10 மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஆனால் வந்து ஹீரோவோட சிஸ்டர் வந்து இல்லை நான் அதுக்கு மேலே தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும் போல இருக்கு. அந்த ஃபோட்டோ மேலே கை வச்சுட்டு பார்த்தீங்களா தங்கச்சி எப்படி என்கிட்டயே ஆர்கியூமெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை காமிச்சாக்கா பார்த்தா ஹீரோனை அவங்க ஆஃபீஸில் பார்த்தாக்கா யார் வந்து கிளைண்ட்டு கூட வந்து டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனி நான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து கிளைண்ட்டோட அவங்களும் வந்து இப்போ டின்னர் போயிட்டாங்க. அட் த சேம் டைம் ஹீரோனி அவங்க அம்மாவும் வந்து ஓவர் டைம் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் ஹீரோ வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சி வந்து இப்போ டேட்டிங் போயிருக்காங்க. பார்த்தாக்கா ஹீரோனி அவங்க அம்மா தான் காமிக்கிறாங்க. அவங்க இந்த மாதம் வந்து நல்லா வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு சம்பள காசுலாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது மாதிரி நாங்கள் ஐலாண்டுக்கு போகிறோம் நானும் என் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வீட்டில் பார்த்தாக்கா யாருமே இல்லை. அப்புறமா தான் தெரியுது அவங்க தங்கச்சின்னு வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க. டைம் பார்த்தாக்கா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது மாதிரி பக்கத்தில் தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோனியும் அவங்களோட டின்னர் முடிச்சிட்டாங்க. அட் சேம் டைம் வந்து ஹீரோனி அவங்க அம்மாவுக்கும் வந்து அவங்களோட வேலை முடிஞ்சதுனால சரி அம்மாவை பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. பார்த்தாக்கா அவங்களும் வந்து அவங்க பொண்ணை பார்த்துருவாங்க. பார்த்த அவசரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஒரு வண்டி இடிக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவங்க தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் அவங்க பொண்ணும் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து எனக்கு சம்பள காசு வந்துருக்கு, நம்ம இது மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு போகலாம் பேசிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. சரிம்மா நீ அங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் வந்து பார்க் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. பார்த்தா பின்னாடி தான் சைக்கோ கிளர் வண்டியில் நின்றுட்டு இருந்திருப்பாப்பா இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரு டர்னில் பார்த்தாக்கா ஹீரோவோட தங்கச்சி வந்து கில்லரை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. சரி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறா. பார்த்தாக்கா ஹீரோவோட தங்கச்சி வந்து ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு வந்துருக்கா. இது மாதிரி இந்த இடத்துல வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தாக்கா ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தாக்கா பின்னாடிலேருந்து முதுகிலே குத்திட்டான். அதுக்கப்புறமா கில்லரோட வண்டிக்கு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்குது. அந்த சந்தில் போட்டுட்டு பெரிய ஷார்ப்பான
ஷார்ப்பான கத்தியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறதுக்காக போயிடுறான். பார்த்தா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் அந்த சந்து பக்கத்தில் வந்த உடனே ஹீரோவோட தங்கச்சி போட்டிருந்த ஸ்லிப்பர் வந்து போட்டோடனே அது வந்து ஹீரோயினி கால் கிட்டே வந்துருச்சு. இது என்ன ஸ்லிப்பரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்க்குறாங்க. பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன பண்ணுறதானே ஹீரோயினிக்கு தான் கேட்காதுல்ல. சரி இந்த ஷூ எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் அதை பண்ணதெல்லாத்தையுமே கீழரும் பார்த்துட்டு தான் இருக்கான். போகாத போனால் நீயே செத்துருவ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். பார்த்தாக்கா அந்த பொண்ணுனாக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பக்கத்தில் போய் பார்த்தாக்கா திடீர்னு ஒரு கை வந்து ஹீரோயின் கையை பிடிக்குது. அது வேறு யார் கை இல்லை, ஹீரோவோட தங்கச்சியோட கை தான். பார்த்தா கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் வந்து பேசுறது புரியல. ஆனால் வாயசி வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது புரியுது. அதுக்கப்புறமா தான் பார்க்குறாங்க வயிற்றுலேருந்து ரத்தமாக போயிட்டுருக்குது. கத்தி வச்சு குத்திருப்பாங்க, அந்த இடத்துலேருந்து ரத்தமாக போயிட்டுருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் பயந்துடுறாங்க. பார்த்தா பின்னாடிலேருந்து வந்தால் கில்லரும் அட்டாக் பண்ணிடுறான். சரி இந்த பொண்ணு நம்மளை காப்பாற்ற வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி வந்து கில்லரை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை விட்டுடுறாங்க. பார்த்தாக்கா குடுன்னு ஓடிடுறாங்க. ஓடினாக்கா ஒரு சைடில் பார்த்தாக்கா அவங்க அம்மா நிற்கிறாங்க, இன்னொரு சைடில் பார்த்தாக்கா அவங்க பார்க் பண்ணிட்டு வந்தாங்களே அந்த வழி வந்து சரி அம்மா கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் சைடில் பார்க் பண்ணிட்டு வந்தாங்களே அந்த சைடுக்கே குடுன்னு ஓடுறாங்க. அவங்க காரை போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கில்லரும் துரத்துக்கிட்டே வரான். இதுக்கு நடுவில் பார்த்தாக்கா ஹீரோயினி அவங்க அம்மா வந்து போகிறாங்களா ஐலாண்டு, அதோட ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ குடுன்னு ஓடி வந்து ஹீரோயினி அவங்க அம்மா இடிச்சிடுறான். இடிச்சுட்டு இது மாதிரி வந்து என் தங்கச்சை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா இடிச்சதுக்கு தான் சாரி கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 வாட்டி சாரி சொல்லுவாங்க. அப்புறமா தான் ஹீரோ தெரியும் உங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வந்த வழிக்கே ஆப்போசிட் சைடில் போக ஆரம்பிச்சிருவான். பார்த்தா பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. பார்க்கிங் ஏரியாவில் 2 வழி இருக்கு போல இருக்குது. ஒரு வழியில் தான் ஹீரோயின் ஸ்டார்டிங் வந்திருப்பாங்க. 2வது வழி வந்து யூஸ் பண்ணால் கைவிடப்பட்ட இடம் போல இருக்குது. அந்த இடத்த வந்து எப்படி இருக்கும்னாக்கா கதவை திறந்துட்டு அண்ணாண்டு சைடில் போனாக்கா வந்து கார் இருக்கும். ஆனால் அந்த கதவை திறக்கிறதோட கை ஹேண்டில் பார்த்தோன்னாக்கா யூஸ் பண்ணாத சைக்கிளோட செயினை சுற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குது. அவன் ஹீரோயினை திறக்க பார்த்தாக்கா ஹீரோயின்ட்டு அது கேட்காதுல்ல. ஆனால் ஸ்கில்லருக்கும் கேட்டுருச்சு. சத்தம் வந்த வழியாக அவனும் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஓடி வரதை வந்து ஹீரோயினையும் பார்த்துட்டாங்க. அவங்களும் செம்ம ஃபாஸ்ட்டாக திறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தா தெரியுது அந்த கதவோட ஹேண்டில் வந்து செயினை போட்டு கட்டியிருக்கிறாங்க. அதனால சந்து வழியாக அப்படியே பூந்து ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. ஆனால் கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கார் ஆன் பண்ணாக்கா சத்தம் கேட்டுருங்க அப்படின்றதுக்காக கீ போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி போய் உள்ளே உட்காடுறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடி கில்லர் வந்து உள்ளே உட்காந்துருக்கான். பார்த்தா அந்த நேரம் பார்த்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. சரி இவங்க அம்மா வெளியில் வெயிட் பண்ணுறாங்க போலயே, அவங்க அம்மாவையும் சேர்த்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லரும் சொல்கிறான். ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரின்னு சொல்லிட்டு காரை செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போய் சடன் பிரேக் போடுறாங்க. பின்னாடி இருந்தவங்க முன்னாடி வந்து விழுந்துடுறான். இதண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினு கதவை திறந்து குடுன்னு ஓடுறாங்க. பார்த்தா கோட்டை பிடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு கோட்டையை அவுத்து போட்டு அவங்க பொண்ணு குடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அவங்க அம்மா கிட்ட தான் போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மாவையும் தாண்டி போகிறாங்க. அப்புறமா தான் தெரியுது அங்கே வந்து எமர்ஜென்சி பட்டன் இருக்குது போல இருக்கு. அதை போய் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தாக்கா இருக்கிற கேமரா எல்லாமே வந்து இப்போ அவங்க 2 பேரும் கவர் பண்ண மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் எப்படி ஹீரோயினை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட முடியும். அதனால வந்து அவங்க வண்டிக்கிட்டே வந்துடுறான். பார்த்தாக்கா அவனோட வண்டியிலே ட்ரெஸ் அது மாதிரிலாம் எல்லாம் வச்சுட்டு வந்துருப்பான் போல இருக்கு. அதில் பார்த்தாக்கா நல்ல ஒரு டீசெண்டான கோட் ஷூட்டாக எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போகிறான். இது மாதிரி வந்து என் தங்கச்சை பார்த்தீங்களா, என் தங்கச்சை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து ஹீரோனுக்கு புரிஞ்சுதோ வந்து இது மாதிரி வந்து அந்த இடத்துல தான் அவங்க தங்கச்சி வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவன் புரியாத மாதிரி நடிப்பான். நடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வந்து காமிங்களேன் தங்கச்சி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் வந்து ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு விடுறதுக்கு மனசே இருக்காது. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் சொல்லுவாங்க இது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லதுக்கப்புறமா தான் சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் கரெக்டாக போவாங்க. கடைசியில் பார்த்தா ஏதாப்பில் போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க போலீஸ் போய் செக் பண்ணி பார்த்தாக்கா அங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது, குப்பை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க போலீஸ். அதுக்கப்புறமா பார்த்தாக்கா இவங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டு போயிடுவாங்க. அப்போ பார்த்தாக்கா கில்லர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பேக் ஃபுல்லாக கத்தி தான் வச்சுட்டு இருப்பான். இந்த கத்திக்கு வேலையே வராது போலையே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அதை வந்து ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்துட்டு பார்த்தியா அவங்க தங்கச்சி வெட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவன் பார்த்தியா எவ்வளோ கூலாக இருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. அவங்க வந்து இல்லைம்மா அப்படிலாம் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஹீரோயின் சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து அது என் தங்கச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா வாயசை வச்சு சொல்லுவாங்க. அவங்க பார்க்குறவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவன் சொல்லுவான் இது மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவள் வீட்டுக்கே போயிட்டா. பார்த்தா போலீஸ்காரங்க வந்து இப்போ வந்து ஹீரோயினை தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து எங்கே பார்த்தீங்க, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க இது மாதிரி ஷார்ட் டாப்பும் ஒயிட் ஹீல்ஸும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா வில்ல வந்து நடுவில் வந்து இது மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கு வந்து போலீஸ்காரங்க சொல்லுவாங்க இல்லை நான் வந்து இவங்ககிட்ட விசாரிக்கிறேன், உங்ககிட்ட விசாரிக்கும் போது
எப்படியாவது நீங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்தாக்கா ஒரு பெஞ்சில் ஒருத்தர் வயசானவராக படுத்துட்டு இருப்பார். உனக்கு என்ன வாய் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி யார் கில்லரை பார்த்து பேசுவாங்க. அதுக்கு வந்து கில்லர் வந்து கொஞ்ச நேரம் பாப்பா என்ன முறைக்கிற பார்வை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வயசானவர் சொல்லுவாரா. பார்த்தாக்கா இது வந்து கில்லருக்கு பிடிக்காது. அதனால தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு அந்த வயசானவர் போய் திட்டிட்டு வந்துடுவாங்க. திட்டிட்டு வந்தோடனே அவருக்கு கோவம் வந்து அடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா போலீஸும் வந்து அந்த வயசானவர் எடுத்துன்னு போய் வெளில விட்டு வரதுக்காக போயிடுவாங்க. அப்போ பார்த்தாக்கா வில்லன் வந்து ஹீரோயின் கையில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அதில் வீட்டு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எடுத்து நோட் பண்ணிப்பான். அப்போ தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து அதில் வந்து ஒரு பொண்ணோட ஃபேஸ் போட்டுருந்துச்சு, வால்பேப்பரில் இருந்துச்சு, நம்மக்கிட்ட வந்து லிஃப்ட்டில் காமிச்சாங்களா அந்த ஃபோன் கிடையாது, இது வேறு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஆக்ஷன்லேயே பேசுவாங்க. யார் அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட ஆக்ஷன்லேயே பேசுவாங்க. இதை வந்து வில்லம் பார்த்துட்டு என்ன பேசுவீங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோ நீ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பயே பார்த்தாக்கா உள்ள ஹீரோ வந்துடுவார். இது மாதிரி வந்து இந்த தங்கச்சை காணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதில் ஹீரோவுமே ஒரு போலீஸ் தானே, அதனால வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா தான் அவங்களுக்குமே ஞாபகம் வரும், ஆமாம் இது மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, உன் தங்க சின்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதே மாதிரி தான் சொல்லுவார். எல்லோ கலரில் ஷார்ட்டாக போட்டிருந்தாங்க, ஒரு ஒயிட் ஹீல்ஸ் போட்டிருந்தாங்க, காணாம போனதே உன் தங்கச்சி தான், அந்த கேஸ் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட 3 பேர் இருக்காங்கல்ல, கில்லர் ஒருத்தன், அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க அம்மா, ஹீரோயின் ஒருத்தாங்கல்ல, அதனால ஸோ அவங்ககிட்ட ஃபோன் எடுத்து காமிப்பாங்க. கில்லர் கிட்ட காமிக்கும் போது இல்லை எனக்கு தெரியாதுன்றவாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்த உடனே இந்த ஃபேஸ் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தாக்கா ஹீரோ வந்து ஹீரோயின் அவங்க அம்மாட்ட இருந்து ஹீரோயின் கிட்டே காமிக்கிறதுக்காக போயிடுவாங்க. ஹீரோயின் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இது மாதிரி ஆமாம் இவங்கள தான் நான் பார்த்தேன், இவங்க தான் அது அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருந்தாருல ஒரு வயசானவர், அவரும் உள்ளே வந்துடுவாங்க. அவர்கிட்ட வெளில விடுறதுக்காக இருக்கிற 2 போலீஸும் வெளில போயிடுவாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாக்குமே ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறமா செல்ல பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு தானே அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக போவோம். அதுக்குள்ளே பார்த்தா வில்ல வந்து கையை பிடிச்சிருவான். பிடிச்சதுன்னா சொன்னினாக்கா அடுத்து உன் பொண்ணுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பயந்துருவாங்க. பின்னாடிலேருந்து குத்துறதுக்காக போவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அவங்க அம்மா கத்தின உடனே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. அப்போ தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வில்லன் குத்தாவலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஒரு ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஹீரோயின் அவங்க அம்மா வெளில போய் போலீஸை கூட்டின்னு வரதுக்காக போவாங்க. அப்போ பார்த்தாக்கா கூட்டிகிட்டு அவங்க வெளியிலே நின்றுட்டு இருப்பாங்க. ஃபைட் சீன் நடக்கிறதுனால பார்த்தாக்கா வெளியில் இருக்கிற போலீஸ் வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து வில்லனோட கழுத்தில் கத்தி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து என்ன நினச்சிப்பாங்கனாக்கா ஒருவேளை அவங்க தங்கச்சை பற்றி எதுவும் பதில் சொல்லாதனால தான் அவங்க மேலே கத்தி வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு ஹீரோக்கு ஷாக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கீழே விழுந்துருவார் ஹீரோ. அப்புறம் என்ன வில்லனுக்கு ராஜ மரியாதை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளில அமுச்சு வைப்பாங்க. பார்த்தாக்கா ஹீரோயினுக்கு சரி ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு சரி ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் வெளியில் போயிடுவாங்க. அப்புறமா தான் தெரியும் வில்லன் தாண்டா இது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க இருக்கிற 2 போலீஸ்க்கும். ஹீரோயினும் சரி ஹீரோயின் அவங்க அம்மாவும் சரி போலீஸ் ஜீப்பில் எதுவுமே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்குலாம் தெரியும் இது மாதிரி அவன் அட்ரஸை நோட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போன கொஞ்ச நேரத்துலேயே கூட வேலை செய்கிறவங்க வராங்க. வந்து இது மாதிரி ட்ரெஸ் தச்சியில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா இட்டுன்னு போயிடுவாங்க. இப்போ பார்த்தா ஹீரோ ஊர் ஃபுல்லாக தேடுவாங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வருவானே, வந்து ஹீரோயினை வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹீரோயின் வீட்டில் எப்படின்னாக்கா நம்மளை விட யாருன்னா வித்தியாசமாக வந்தாங்கன்னா வீட்டில் இருக்க லைட்லாம் பிளிங்காய் எரியும். அதுக்காக வீட்டில் இருக்க மொத்த லைட்டும் கிடையாது, சும்மா ஒவ்வொரு இடத்துல இருக்க லைட் வந்து பிளிங்காய் எரி. ஆனால் வந்து வில்லனாச்சு, ஸோ அதனால அவன் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வருவான். ஆனால் அவனால் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண முடியாது, அவனால் ஆஃப் பண்ண முடிஞ்சது மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வருவான். பார்த்தா ஹீரோயின் வந்து பின்னாடி திரும்பின மாதிரி வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்ல இருந்து அவங்களுக்கு வந்து சிக்னல் வந்து தான் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வந்து சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, இப்போ கிளாப் தட்டுற பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க அதுக்கு சரியாக கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டான நிமிஷத்தில் கரெக்டாக அவங்க கோடாலியை வாங்குவோம், கரெக்டாக அவங்க பார்ப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க தப்பிச்சிருவாங்க. அடுத்து குடுன்னு ஓடி போய் ஒரு கதவை போய் சாத்திடுவாங்க. பக்கத்தில் தான் கையில் தான் கோடாலி வச்சிருக்காங்க. கையில் வச்சிருக்க கோடாலியை வச்சு கதை உடைக்க ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் வந்து கையில் ஃபோன் வச்சுருந்துருப்பாங்க. அதை வச்சு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து இந்த சீரியல் கில்லர் எங்கள் வீட்டில் தான் இருக்கான், சீக்கிரம் வாங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஹீரோ ஓடி வரதுக்குள்ள அவன் கதையை உடச்சி முடிச்சிருவான். இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.